சிவகாமி மெல்லமா நடந்து வீட்டுக்கு வெளியே வந்தா. அந்த வாலிபருக்கு உடனே விஷம் கொடுத்து கொல்லும்படி சொல்ல சொன்னா. ஆஹா, இது மட்டும் உண்மையா இருந்தா, ஆனா அது எப்படி முடியும்? ஆயனரும் பரஞ்சோதியும் பேசிட்டு இருக்கிறப்ப வாசற்படிக்கு பக்கத்துல நின்ன கண்ணபிரான் சமிக்ஞை செய்ததை சிவகாமி கவனிச்சான்னு நம்ம சொல்லியிருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பேசிட்டு இருந்தவங்களுடைய கவனம் தன் மீது செல்லாதபடி சிவகாமி மெல்லமா நடந்து வீட்டுக்கு வெளியே வந்தா. அண்ணா, என்னை கூப்பிட்டீங்களா? ஏதாச்சும் விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டா. ஆமாம் உண்டு அப்படின்னு கர்ணன் சொன்னான். கமலி அக்கா ஏதாச்சும் சொல்லி அனுப்புனாளான்னு சிவகாமி கேட்டா. கண்ணபிரான் குரலை தாழ்த்திட்டு, அதோ உள்ள வந்திருக்காரே, அந்த வாலிபருக்கு உடனே விஷம் கொடுத்து கொல்லும்படி சொல்ல சொன்னா அப்படின்னு சொன்னான். சிவகாமி அதுக்கு, இது என்ன வேடிக்கை அண்ணா, எதுக்காக விஷம் கொடுக்கணும் அப்படின்னு புன்னகையோடு கேட்டா. அம்மணி, விஷம் கொடுக்கறது உனக்கு வேடிக்கையான விஷயமானு கண்ணபிரான் கேட்டா. இல்லை இல்லை, அதனால தான் எதுக்குன்னு கேட்குறேன்னு சிவகாமி கேட்டா. எதுக்கா? மாமல்லருக்கு இவர் போட்டியாக வந்திருக்காரு தாயே அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். என்னத்தில் போட்டின்னு சிவகாமி கேட்டா. என்னத்தில்? ராஜ்யத்துக்கு தான். ஊரில் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, சக்கரவர்த்தி பரஞ்சோதியை தத்து எடுத்துட்டாரு, பரஞ்சோதிக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்க போகிறாரு, மாமல்லருக்கு ராஜ்யம் இல்லைன்னு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். ஆஹா, இது மட்டும் உண்மையா இருந்தா அப்படின்னு சிவகாமி நினச்சா. தங்கச்சி, அப்படி நடந்தால் உனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் போல இருக்கேன்னு கண்ணபிரான் கேட்டா. அப்படித்தான் அண்ணா, இந்த ராஜ்யந்தானே எனக்கும் அவருக்கும் குறுக்க நிற்குது, எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதுமே, ராஜ்யம் என்னத்துக்கு அப்படின்னு சிவகாமி சொன்னான். அடடா, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான் போல இருக்கு, கமலி கூட இப்படியே தான் சொல்லறான்னு கண்ணபிரான் சொன்னான். என்ன சொல்லறான்னு சிவகாமி கேட்டா. நீ இப்போ சொன்னது மாதிரி தான் சொல்லறா. கண்ணா, உனக்கு நானும் எனக்கு நீயும் போதாதா, அரண்மனை சேவகம் என்னத்துக்கு, வா எங்கேயாச்சும் கிராமத்துக்கு போய் நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லறா அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். ஓ, அப்படி செய்ய போறீங்களா அண்ணான்னு சிவகாமி கேட்டா. அப்படி செய்யறதுல எனக்கும் இஷ்டம்தான், ஆனால் சின்ன கண்ணன் தான் குறுக்க நிற்கிறான்னு கண்ணபிரான் சொன்னான். அட, அது யார் அண்ணா சின்ன கண்ணன்னு சிவகாமி கேட்டா. கண்ணபிரான் கண்ணை சிமிட்டிட்டு, கொஞ்சம் மூளையை செலுத்தி யோசிச்சு பாரு தங்கச்சி அப்படின்னா. சிவகாமி அதுக்கு, அட என்னத்தை யோசிக்கிறது அப்படின்னு கேட்டா. இவ்வளவு தானே தங்கச்சி, இவ்வளவு புத்திசாலியாக இருந்து சின்ன கண்ணன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கண்ணன் கேட்டுட்டு இன்னும் தாழ்ந்த குரலில், சின்ன கண்ணன் கமலியோட வயிற்றுல இருக்கா அப்படின்னு புன்னகை புரிந்தப்ப அவனோட முகத்தில் அசடு வழிஞ்சுது. கமலி கர்ப்பமாக இருக்கிறாங்கிறத சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியாண்ணா சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அவளுடைய உடம்பு அப்போ என்னவோ செஞ்சுது. கமலியை உடனே பார்க்கணும், அவளை கட்டிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளத்தில் உண்டாச்சு. கண்ணபிரான் உடனே, தங்கச்சி அந்த சந்தோஷத்தை நீ ஏன் நேரில் வந்து சொல்லிட்டீன்னா தேவலை, கமலிக்கு இன்னும் கொஞ்சம் காலம் காஞ்சியை விட்டு புறப்பட முடியாதான், தங்கச்சி கிட்ட சொல்கிறதுக்கு என்னவெல்லாமோ சமாசாரம் மூட்டை கட்டி வச்சிருக்காளாம் அப்படின்னு சொன்னான். எனக்கும் அக்காவை பார்க்க ஆசைதான் அண்ணா, ஆனால் அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னான் சிவகாமி. ஆமாம் தங்கச்சி, முடியாதுதான், அதனால தான் நான் கூட கமலிக்கிட்ட சொன்னேன், அவங்கெல்லாம் நம்மோட ஏழை குடிசையில் வந்து தங்கி இருப்பாங்களான்னு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். அண்ணா, அப்படி சொல்ல வேண்டாம், நீங்களும் கமலியும் இருக்கிற இடத்துல ஏழ்மை ஏது, உங்களோட குடிசை எனக்கு அரண்மனையை விட 1000 மடங்கு மேல் அப்படின்னு சொல்லி வந்தவ சட்டுன்னு நிறுத்தினான். ஏதோ ஒரு எண்ணம் குறுக்கிட்டு அவளை தடை செய்ததா தோன்றுச்சு. அதுக்கு என்ன, பார்த்துக்கலாம் அண்ணா, அப்பா கிட்ட சொல்லற, சரி வேற ஒன்றும் விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரே ஒரு சின்ன விசேஷம் மட்டும் உண்டு. இன்னைக்கு காலையில் நான் ரதத்தை ஓட்டிட்டு போய் அரண்மனை வாசலில் நிறுத்தியதோ மாமல்லர் என்னை தனியாக கூப்பிட்டாரு. பிரபு, என்ன விசேஷம் அப்படின்னு நான் கேட்டேன். ஒன்றுமில்ல கண்ணா, ராத்திரி தூங்கலைன்னு சொன்னார். அதுதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ஏன் தூங்கலை அப்படின்னு நான் கேட்டேன். புது தளபதியோடு பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதானான்னு நான் கேட்டேன். அப்புறம் ஓலை எழுதுனேன்னு சொன்னார்.
யாருக்குன்னு கேட்டேன். அப்பாவுக்குன்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவரே மெல்ல மெல்ல, கண்ணா இன்னொரு ஓலையும் எழுதுனேன்னு சொன்னார். அப்படின்னு கண்ணபிரான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே, அண்ணா ஓலையை கொடுங்க அப்படின்னு சிவகாமி கேட்டப்ப அவளுடைய தொண்டை அடைச்சிருச்சு. கொடுக்குற தங்கச்சி கொடுக்குற, ஆனால் ஓலையை வாங்கிட்டதும் நீ ஓடி போய் என்னை திண்டாட்டத்தில் விட்டுடக்கூடாது அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். அண்ணா என்ன திண்டாட்டம் அப்படின்னு சிவகாமி கேட்டா. என்ன திண்டாட்டமா? போன தடவை மாமல்லருடைய ஓலையை வாங்கிட்டது ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு இல்லையா? அதனால் எனக்கு எவ்வளவு சங்கடமாக போயிடுச்சுன்னு தெரியுமா? ஓலையை வாங்கிட்டதும் சிவகாமி என்ன செஞ்சா? அவளுடைய முகம் எப்படி இருந்துச்சு? கண்ணு எப்படி இருந்துச்சு? இப்படியெல்லாம் மாமல்லர் கேட்டப்ப நான் திரு திருன்னு முழிச்சேன் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். போதுன்னா வேடிக்கை, முதல்ல ஓலையை கொடுங்க அப்படின்னு சிவகாமி கேட்டா. கண்ணபிரான் வேணுனே இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கடைசியாக ஓலையை எடுத்து கொடுத்தா. அப்புறம் ஒரு கண நேரம் கூட அங்கே சிவகாமி நிற்கவே இல்லை. வீட்டோட வலப்பக்கத்தில் போன பாதி வழியாக பழைய தாமரை குளத்தை நோக்கி அவ விரைந்து போனான்.